இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகளில் இது ஒரு உயரிய நீதிமொழியாகும். தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். கிறிஸ்துவ நெறிமுறைகள் படி நம் வாழ்வை வழிநடத்துவதற்கு ஒரு தெய்வீகமான கட்டளையை இந்த நீதிமொழி கற்றுக் கொடுக்கிறது. மீகா தீர்க்கதரிசி தேவனிடத்தில் எதை விரும்புகிறார் என்று கேட்டார். மீகாவின் பரிந்துரைகளில் இருந்தவைகள் தகன பலிகள், 1 வயது கன்றுக்குட்டிகள், ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்கள், எண்ணெயாய் ஓடுகிற 16,000 ஆறுகள், மீகாவின் முதற்பேரானவன் என்ற பட்டியல். இதற்கு அவனுக்கு பதிலாக வந்தது, தேவன் எதிர்பார்ப்பது பொருள் வகை பலிகளை அல்ல, மேலும் மனிதர்களுக்கு தேவன் வைத்திருக்கும் சித்தம் நியாயம் செய்வது, இரக்கத்தை சிநேகிப்பது, மனத்தாழ்மையாய் நடப்பதில் வேரூன்றி இருக்கிறது. தேவன் அவருடைய நீதிக்கும் நீதியின் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தான் விரும்புகிறார். நீதி, நியாயம் போன்ற சிந்தனைகள் இல்லாமல் செலுத்தப்படும் பலிகள் எல்லாம் வெறும் பார்வைக்காக செலுத்தப்படும் பலிகளாகவே இருக்கிறது தேவனின் பார்வைக்கு. நாம் மக்களை நடத்தும் விதம், அதாவது மட்டமான உறவு அல்லது கிடையான உறவு என சொல்லப்படுவதுதான் தேவனுக்கு முக்கியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மதம் சார்ந்த சடங்குகளை எப்படி செய்கிறோம் என்பதை விட மக்களை எப்படி நடத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை தேவன் இங்கு முக்கியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட நல்ல சமாரியன் கதையில் இந்த சத்தியத்தை தான் ஆசாரியரும் லேவியரும் தவறவிட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் அல்லது மனுஷியும் செலுத்தும் பலிகள் தேவன் இருதயத்தை பிரியப்படுத்துவதில்லை. ஆனால் யார் சத்தியத்திலும் ஆவியிலும் நடக்கிறார்களோ அவர்களும், யார் சுயத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறார்களோ அவர்களும், யார் இயேசு கிறிஸ்துவை நோக்குகிறார்களோ அவர்களும், யார் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களும், யார் என் கையில் நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை என்று எளிதாக நான் சிலுவையை அண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்களும் தான் தேவன் இருதயத்தை பிரியப்படுத்துகிறார்கள். ஊழலும் சுயத்திற்கு சேவை செய்பவர்கள் வளரும் இந்த உலகில் இந்த ஞானமான வார்த்தைகளை நம் இருதயத்தில் பதித்து இந்த நீதிமொழிப்படி வாழ வழிவகுப்போம். இந்த நாள் முதல் நம் வார்த்தைகள், நினைவுகள், சிந்தனைகள்